வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டை சார்ந்த ஒரு முக்கியமான தகவலானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி இலவசமாகவும் கோதுமை, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொருட்களும் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோல் மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஏழை எளிய குடும்பங்களின் உணவு தேவை பூர்த்தி செய்து வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் அந்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை பெற்ற குடும்பங்கள் ஆகிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நபர் ஒன்றுக்கு மாதம் 5 கிலோ உணவு தானியங்கள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன. இப்போது இந்த திட்டத்தில் மிக முக்கியமான தொழில்நுட்ப மாற்றம் ஒன்றை அரசு கொண்டு வர உள்ளது. இதன் காரணமாக பயனாளிகள் சில அவசர பணிகளை செய்ய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. PMGKAY திட்டத்தின் புதிய விதிமுறைகளின்படி வரும் ஆகஸ்ட் 2026 முதல் ரேஷன் மானிய தொகை நேரடியாக டிஜிட்டல் நாணயம் வடிவில் வழங்கப்பட உள்ளது. பயனாளிகளின் ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணை கொண்டு ஒரு பிரத்யேக டிஜிட்டல் வாலெட் உருவாக்கப்படும். மத்திய அரசு வழங்கும் ரேஷன் மானிய தொகை இந்த வாலெட்டில் தான் டிஜிட்டல் நாணயமாக வரவைக்கப்படும். இந்த வாலெட் தொகையை கொண்டு பயனாளிகள் அரசு அங்கீகரித்துள்ள நியாய விலைக் கடைகளில் தங்களுக்கு தேவையான உணவு தானியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்பொருள் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. இந்த புதிய டிஜிட்டல் நாணய முறை தடையின்றி செயல்பட பயனாளிகளின் மொபைல் எண் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே உங்கள் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்ப்பது அவசியம். வரும் ஜூலை 5ஆம் தேதிக்குள் இது சரிபார்ப்பு பணியை முடிக்க வேண்டும். மொபைல் எண்ணில் ஏதேனும் மாற்றங்கள் அல்லது திருத்தங்கள் இருந்தால் உடனடியாக உங்கள் பகுதிக்கு உட்பட்ட நியாய விலைக் கடைக்கு சென்று புதுப்பித்துக் கொள்ளலாம். வேலை நாட்களில் நியாய விலைக் கடை இயங்கும் நேரங்களில் சென்று திருத்தங்களை செய்யலாம். திருத்தம் வெற்றிகரமாக முடிந்ததும் பயனாளியின் மொபைல் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். பயனாளிகள் மொபைல் எண் சரிபார்ப்பு அல்லது திருத்தத்திற்காக நியாய விலைக் கடைகளுக்கு செல்லும் போது தங்களின் ஆதாரோடு இணைக்கப்பட்ட எண் கொண்ட மொபைல் போனை தவறாமல் கையோடு எடுத்துச் செல்ல வேண்டும். குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் இந்த மொபைல் எண் சரிபார்ப்பை முடிக்க தவறினால் வரும் காலங்களில் ரேஷன் மானிய தொகை மற்றும் இலவச உணவு தானியம் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து, தமிழகத்தில் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகள் வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வருகிற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் 21 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாயும் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 ரூபாயும் வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, தமிழக அரசு ரேஷன் கடையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வர உள்ளது. அதன்படி சர்க்கரை, துவரம் பருப்பு மட்டுமின்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்களாக மாற்றி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் தரம் குறைவு, எடை குறைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான அறிவிப்பு பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.